Hi students, this is Alex here. In the video electrostatic lesson படிக்க போறோம். Electrostatic அப்படினா என்ன? Electrostatic அப்படின்றது studying about the electrical charge when the charge is at rest. ஒரு charge வந்து movement இல்லாம ரெஸ்ட்ல இருக்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டியை பத்தி படிக்கிறது தான் electrostatic. இதுல first topic பாத்தீங்கன்னா historical background of the electric charges. So positive charge, negative charge அப்படின்றது எப்படி வந்துச்சு, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத ஓல்டன் டேஸ்ல என்ன மாதிரி ஒரு அப்சர்வேஷன்ஸ் வச்சு இந்த கன்க்ளூஷன் வந்தாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ ஓல்டன் டேஸ்ல ஒரு 2 மில்லினியம் இயர்ஸ் அகோ பாத்தீங்கன்னா ஆம்பர் வந்து when அனிமல் ஃபரோட ரப் பண்ணும்போது அந்த ஆம்பருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துச்சு. அது எப்படின்னா அது பக்கத்துல டஸ்டோ ஒரு லீவ்ஸோ இருந்தா அது வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த டேஸ்ல என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஆம்பரோட ப்ராப்பர்ட்டி, அது வந்து அனிமல் ஃபரோட ரப் பண்ணா அது வந்து டஸ்ட்டை வந்து டஸ்ட் லீவ்ஸ் இதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் வச்சிருந்தாங்க. பட் லேட்டர் கிளாஸ் ராடை வந்து சில்க் கிளாத்தோட ரப் பண்ணும்போது அது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கிட்ட வைக்கும்போது அந்த கிளாஸ் ராடும் வந்து பீஸ் ஆஃப் பேப்பரை அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த அப்சர்வேஷனை அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு சார்ஜ்டு ரப்பர் ராட் ஒரு ஹேங் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ இது பக்கத்துல இதே மாதிரி இன்னொரு சார்ஜ் பண்ண ஒரு ரப்பர் ராட் எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு அப்சர்வ் பண்ணி பார்த்தா அது ரெண்டும் ரிப்பல் ஆகுது. பட் இதுவே இந்த சார்ஜ் ஆன ரப்பர் ராட் பக்கத்துல இன்னொரு சார்ஜ் ஆன கிளாஸ் ராட் எடுத்துட்டு வந்தா அது ரெண்டும் அட்ராக்ட் ஆகிறத அப்சர்வ் பண்ண முடியுது. பட் இதே மாதிரி ஒரு சார்ஜ் ஆன ஒரு கிளாஸ் ராட் பக்கத்துல இன்னொரு சார்ஜ் ஆன கிளாஸ் ராட் எடுத்துட்டு வரும்போது இது ரிப்பல் ஆகிறத அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ இந்த அப்சர்வேஷன்ல இருந்து என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரப்பர் ராட் வந்து இன்னொரு ரப்பர் ராட் சார்ஜ் ஆன ஒரு ரப்பர் ராட் இன்னொரு ரப்பர் ராடை ரிப்பல் பண்ணுது அப்படின்னா இப்போ ஒரு சார்ஜ் ஆன ரப்பர் ராட்ல ஒரு டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி சார்ஜஸ் தான் இன்னொரு சார்ஜ் ரப்பர் ராட்லயும் இருக்கும். ஸோ இதை பக்கத்துல கொண்டு வரும்போது ரிப்பல் ஆகுது அப்படின்னா ஸோ சேம் டைப் ஆஃப் சார்ஜ் வந்து ரிப்பல் ஈச் அதர் அப்படின்றத கன்க்ளூட் பண்ணலாம். பட் இதுவே கிளாஸ் ராட்ல ஒரு டைப் ஆஃப் சார்ஜ் இருக்கு. ஸோ நம்ம இன்னொரு கிளாஸ் ராடை எடுத்துட்டு அது பக்கத்துல வைக்கும்போது அது ரிப்பல் பண்ணுது. ஸோ இதுலயும் நமக்கு திருப்பி சேம் பாயிண்ட் தான் வருது. அதாவது ஒரு கிளாஸ் ராட்ல ஒரு டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு, அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, அது ரெண்டும் வந்து பக்கத்துல வைக்கும்போது இது ரிப்பல் ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு கிளாஸ் ராட்லயும் வந்து ஒரே டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு, அதனால அது ரிப்பல் ஆகுது. ஸோ மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சேம் டைப் ஆஃப் சார்ஜ் இருக்குது வந்து ரிப்பல் ஈச் அதர் அப்படின்றத கன்க்ளூட் பண்ணலாம். பட் இதுவே ஒரு ரப்பர் ராட் பக்கத்துல ஒரு கிளாஸ் ராட் எடுத்துட்டு வரும்போது அதை அட்ராக்ட் பண்றதை அப்சர்வ் பண்ணிருந்தாங்க இல்லையா? அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ரப்பர் ராட்ல ஒரு டைப் ஆஃப் சார்ஜ் இருக்கு அப்படின்னா இந்த கிளாஸ் ராட்ல இன்னொரு டைப் ஆஃப் சார்ஜ் இருக்கு அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் டைப் ஆஃப் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது வந்து ரிப்பல் ஈச் அதர், வேற டைப் ஆஃப் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அது அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ இப்போ நமக்கு 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இந்த 18th செஞ்சுரியில பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்றவங்க இந்த சார்ஜுக்கு நம்ம நேம் கொடுத்துடணும். ஸோ நம்ம 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குன்றத அப்சர்வேஷன் மூலம் கண்டுபிடிச்சாச்சு. பட் இதுக்கு நம்ம வந்து நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜினும் இன்னொரு டைப் ஆஃப் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னும் நேம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணும். ஸோ எது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எது வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் ஃபாலோ பண்றதுக்காக ஆம்பர் ஆர் ரப்பர்ல என்ன டைப் ஆஃப் சார்ஜ் ஃபார்ம் ஆகுதோ அதை வந்து நம்ம நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிடலாம். கிளாஸ் ராட்ல என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகுதோ அதை வந்து பாசிட்டிவ் சார்ஜ் சொல்லிடலாம். இந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்ப இவன் தான் நமக்கு 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருந்தாலும் ஒரு நெட் சார்ஜ் ஜீரோவா இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் இஸ் சேட் டு பி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ இப்போ நீங்க எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து மேட் அப் ஆஃப் ஆட்டம். இப்போ ஆட்டம்ல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அண்ட் நியூட்ரானும் இருக்கு, அது வந்து நியூட்ரல். ஸோ இவன் தான் அது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் அது ஈக்குவல் நம்பரா இருக்கிறனால ஆட்டம் வந்து நியூட்ரல். பட் ஆட்டம் நியூட்ரலா இருக்கு. ஸோ அப்போ நம்ம இப்போ ஒரு கிளாஸ் ராடோ ஒரு ரப்பரோ இது ரப் பண்ணா எப்படி சார்ஜஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் இப்போ நம்ம வந்து கிளாஸ் ராடோ வந்து சில்க் கிளாத்தோட ரப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபிரிக்ஷன்னால இங்க இருக்க ஒரு சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சார்ஜஸ் வந்து ஆக்சுவலா கிரியேட் ஆகல, சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ் ராடை வந்து நம்ம ரப் பண்ணும்போது கிளாஸ் ராட்ல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிளாஸ் ராட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ரப் பண்றதுனால அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி சில்க் கிளாத்துக்கு போயிடுது. அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா, அந்த எலக்ட்ரான் வந்து கிளாஸ் ராட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போனனால அது எங்க போதோ அது நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுது. இந்த எலக்ட்ரான் வந்து கிளாஸ் ராட்ல இருந்து போனனால நெகட்டிவ் சார்ஜ் போயிட்டனால மீதி இந்த கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுது.
இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டோட ரப் பண்ணி சார்ஜ் கிரியேட் பண்ற ப்ராசஸ் பேர் வந்து ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, சார்ஜஸ் வந்து எப்படி நமக்கு 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு, அது எப்படி டைப் ஆஃப் அப்சர்வேஷன், என்ன டைப் ஆஃப் அப்சர்வேஷன்ல நம்ம இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு அப்படின்றத கன்க்ளூட் பண்ணோம். அதை பத்தி கொஞ்சம் டீடைலா பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த 2 டைப் ஆஃப் சார்ஜஸ்க்கு எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்ற பேரை அவங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதோட இந்த சார்ஜஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றது கிடையாது. சார்ஜஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு. அது ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து அந்த ஃபிரிக்ஷன்னால இன்னொரு ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த சார்ஜ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சார்ஜஸ் பத்தி பார்க்கலாம்.